வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மயிலோட அம்மா எல்லாரையுமே அதாவது பாண்டியன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. காரணம் மயிலை எப்படியாவது இந்த குடும்பத்தில் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த ஸ்டேஷனில் சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. பாண்டியனை, கோமதி, அரசி, ராஜி, சரவண, செந்தில், கதிர், இப்படி எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியாமல் எல்லாருமே அப்படியே திக்கு முக்காடி நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே அப்போ தவிர அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ சக்தியும் முத்துவேலும் வராரு. அந்த மாதிரி கோமதியை எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்கப்பா, என்னன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் போய் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இப்போ எப்படியாவது மயில்கிட்ட பேசணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மயில்கிட்ட பேசுனா நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு ஆயிடும்ட்டு மயிலோட அம்மா முடிஞ்ச வரைக்கும் மயிலை இங்கே வர விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் மயில்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டேஷனில் சொல்லிடுறாங்க. சரி மேடம், என் பொண்ணு கொஞ்சம் பயந்து போயிருக்கா, நான் போய் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மயிலோட அம்மா போயிடுறாங்க. சரிம்மா, நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏடிகிட்ட சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. கோமதி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜும் அரசியும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற பாண்டியனுக்கு, சரவணனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ சரவணன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. நான் தாங்க மயிலோட புருஷன், என்ன வேணால் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுருங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் என் ஃபேமிலி இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவும், என்ன இந்த மாதிரி இடம், இந்த இடத்துக்கு என்ன வரக்கூடாதா, ரொம்ப சீனை போட்டுட்ருக்கீங்க, விசாரிக்க தானே அழைச்சிட்டு வந்திருக்கேன், போய் உட்காருங்க அப்படின்ட்டு மிரட்டி விட்றாங்க இன்ஸ்பெக்டரு. இப்போது செந்தில் சரி நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டோம், மீனா இன்னும் வரலையே, மீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலேன்ட்டு மீனா கால் பண்ணுறாங்க. சரி, மீனா ஃபோனை எடுத்துகிட்டு என்னங்க ஆஃபீஸ் முடிஞ்சிச்சா, என்ன சும்மா ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், உன்னை யாரும் ஸ்டேஷனில் கொண்டுட்டு வரலையா அப்படிங்கிறாங்க. என்ன எதுக்கு ஸ்டேஷன் கொண்டு போகணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கவும், ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க, மயில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம், ராஜி, அரசி, அம்மா, அப்பா எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் ஃபோனை வைக்கிறாங்க. இதை பார்க்குற இன்ஸ்பெக்டர், யார் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை ஃபோனில் பேச சொன்னேன்னா எதுக்கு ஃபோன்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, அமைதியாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 டோஸ் விட்டுட்டு போகிறாங்க. செந்திலும் அமைதியாக நிற்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரவணன் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கார். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க அப்படிங்கவும் தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ முத்துவேலும் எல்லா சக்தியும் வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. இப்போ பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்க்குற பாண்டியனுக்கு அவர் சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. ஏன்னா சக்தி மயிலோட அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க, அந்த பரதேச பாண்டியை ஒரு வழி பண்ணிடலாம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இவன் ஒரு வேலை சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்போ இவங்கள பார்க்குற சக்திக்கும் முத்துவேலுக்கும் அழுக தான் வருது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ராஜி பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்பா அப்பா அப்படின்ட்டு அழுவவும் முத்துவேலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவரால் அந்த பிள்ளை அவரால் சரி டக்குன்னு அவர் கட்டி பிடிச்சிடுறாரு. சரி, நான் தான் வந்துட்டேன்ல, நீ அழாதடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா பயமாக இருக்குப்பா, அப்பா பயமாக இருக்குப்பா அப்படின்ட்டு ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க. இதை பார்க்குற முத்துவேல் கண்ணெல்லாம் கலங்குது. சரி, நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற கதிருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக ராஜி அவங்க அப்பாவை மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைவாக தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து நிறைய அதிரடியான விஷயங்கள்லாம் பாண்டியன் ஸ்டோரில் வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.